விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஸோ இன்றைக்கி 2 பேரில் ஒருத்தர் தான் நாங்கள் எலிமினேட் பண்ண போகிறோம். அந்த ஒருத்தர் யாருன்றத நீங்கள் 2 பேருமே இன்றைக்கி பேட்டில் பண்ணி ஆடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலிமினேஷன் நடக்கும். ஸோ பேட்டில்னால் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சாங் நாங்கள் போடுவோம், ஓகே? அது நீங்கள் வந்து 2 பேருமே அட் அ டைம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதை யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தே வில் ஸ்டே பேக். கொஞ்சம் வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வில் பி எலிமினேட்டட். அவங்க போய் லேர்ன் பண்ணிட்டு திரும்பி வரலாம். ஓகே ஓகே, ஐ யூ கைஸ் ரெடி? ஓகே, ரெடி? எஸ் மேம். ஓ வெரி குட். இப்போ சாய் லக்ஷ்மி கல்யாண் அண்ட் சிரிஷ்மா உங்கள் 2 பேருக்கும் ஒரே சாங் தான், ஓகே? அந்த ஒரு சாங்கில் நீங்கள் 2 பேரில் யார் நல்லா ஆடுறீங்களோ, 2 பேருமே நல்ல டான்சர்ஸ் தான். பர்டிகுலர்லி அந்த சாங்கில் இந்த நிமிஷம் யார் நல்லா ஆட போகிறீங்களோ, கிரிக்கெட்டில் எல்லாருமே சூப்பராக தான் ஆடுவாங்க, அந்த நிமிஷம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த நிமிஷம் நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்கள் இடத்த தக்க வச்சுக்கிறதும் இல்லையும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதை முடிவு பண்ண ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க அண்ட் ஜட்ஜஸ் சாங்கை முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேன் வி ஹேவ், are you ready? Are you ready? Parents, are you ready? எல்லார் முகத்துலையும் டென்ஷன் தான். ஓகே, மியூசிக். சாய் லக்ஷ்மி அண்ட் சிரிஷ்மா ஜட்ஜஸ் முடிவு பண்ணாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு சாங் போட்டாங்க. நீங்கள் 2 பேரும் உங்களோட பெஸ்ட் நீங்கள் ஆடினீங்க. ஆக்சுவலாக இது உண்மையிலே சொல்லணும்னா பார்க்கறதுக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம், உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த ஸ்பாட் வந்து பெரிய பெரிய கொரியோகிராஃபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் வித் யோர் பெர்மிஷன், பெரிய கொரியோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களால கம்போஸ் பண்ண முடியுமே தவிர திடீர்னு பாட்டு போட்டு ஆட சொன்னால் அவங்களால முடியுமா முடியாதாங்கிறது அவங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஸோ யோசிச்சு ஆடுறதுங்கிறது வேற, ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறதுங்கிறது வேற, ஆன் த ஸ்பாட் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? ஓகே செல்லம், ஓகே செல்லம். இப்போ ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட் கேட்போம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் நான் கொடுத்த கமெண்ட்ஸில். ஸோ திஸ் வில் பி த லாஸ்ட் வார்னிங். ஸோ அதனால ஒன் பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் எலிமினேட்டட் யாருன்னா சிரிஷ்மா. ஐம் வெரி சாரி, கண்டினியூ பண்ண முடியாது கண்ணா. ஓகே, போயிட்டு லேர்ன் பண்ணுங்க. ஓகே, நத்திங், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இது எல்லாமே வந்து நடக்கிற விஷயந்தான். போய்ட்டு லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அண்ட் சாய் லக்ஷ்மி கல்யாண், திஸ் வில் பி த லாஸ்ட் வார்னிங். ஓகே? என்ன உங்களோட பிரச்சனை என்னது? இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டியில் பண்ண முடியாமல் ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணணும். எஸ், ஓகே. ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே, யூ ஹேவ் வெரி குட் டேலண்ட். ஓகே, யூ ஆல்சோ, உங்களுக்கும் நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஒரு உண்மையிலான கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம் குழந்தைங்களை வந்து எலிமினேட் பண்ணுறது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம சிரிஷ்மா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக போய் இன்னும் சூப்பராக டான்ஸ், இன்னும் பெட்டர் ஆகி, ஏற்கனவே சூப்பர் தான், இன்னும் பெட்டர் ஆகி, மேபி சிரிஷ்மா எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. ஓகேவா? இன்றைக்கி நான் இப்படி படபடன்னு பேசுகிறேங்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக பேசுகிறேங்கிறாங்க, திடீர்னு என்னால் பேச முடியாமல் போய்டும், டங் ஸ்லிப் ஆகும், ஒன் மோர்னு வாங்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அந்த நாளும் எனக்கு நடந்திருக்கு மாநாடு மேலாட ஷூட்டிங்லலாம். அதை போட்டு காமிச்சு என் மானத்தை கூட வாங்கியிருக்காங்க டிவியில். ஓகேவா? சரி, ஸோ கவலைப்படாத. இதே மாதிரி மறுபடியும் நீ ப்ராக்டிஸ் பண்ணி இதே மாதிரி இந்த ஸ்டேஜ் இல்லாட்டி இன்னொரு பெரிய ஸ்டேஜில் நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 1000 rupees கிஃப்ட் வவுச்சர் ஃபார் சிரிஷ்மா. அது கொடுக்க கேன் வி ஹேவ் அ ஜட்ஜஸ் ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ்?